பிதாவாகிய தேவனானவருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கர்த்தருடைய நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தூண்கள் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் இந்த கருமையான காலை பொழுதிலே தியானம் செய்வோம். பில்லர்ஸ், ஆங்கிலத்திலே பில்லர் என்று சொல்லுவார்கள், தமிழிலே தூண்கள், தூண் என்று சொல்லப்படுகிறது. அந்த தூண் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்வோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், புதிய ஏற்பாடிலே பக்கம் 336வது பக்கம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். தேவனுடைய ஆலயத்திலே ஜெயிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர் என்னவாக்குகிறார் என்றால் தூணாக்குகிறார். அப்போனா நாம் பாவத்தெல்லாம் அதிலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வெற்றி பெறும் பொழுது அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் யாராக்கிடுவார்? அந்த இடத்துல அப்படியே நிற்க வச்சிடுவார், அப்படியே தூணு மாதிரி. வேதாகமத்தில் லோத்தினுடைய மனைவி என்ன ஆனால் பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணானாலே அந்த மாதிரி நம்மளை எங்கேயாவது தூணாக்கி அங்கங்கே நிற்க வச்சுருவார் போல இருக்குது. அப்படியா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என் தேவனுடைய ஆலயத்தில் யாராக்குவேன்? தூணாக்குவேன். இந்த வார்த்தை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தின புத்தகத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். என் தேவனுடைய ஆலயத்திலே அவர்களை தூணாக வைப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தூணு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வீடை கட்டுறதா இருந்தால் அதுக்கு என்ன வேணும்? பில்லர். அழகாக அடித்தளம்லாம் போட்டு அங்கே ஒரு காலம் சொல்லுவாங்க, பில்லர்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே தான் என்ன செய்யும்? அந்த கூரையானது நிற்கும். இப்போ இந்த நம்முடைய சபை கட்டிடத்தை தாங்கி கொண்டிருப்பது கற்களாலே செங்கல்லாலே கட்டப்பட்டதல்ல. அந்த செங்கல் ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் இந்த பில்லர் முழுவதுமாக தாங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய நடுவில் ஏதாவது ஒரு கீறல் வந்தாலும் ஏதாவது ஒரு ஓட்டை வந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த பில்லர் அதை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதை தாங்கி கொண்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என் தேவனுடைய ஆலயத்திலே நான் தூணாக்குவேன். ஒரு வீட்டுக்கு தூண் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஒரு கம்பெனின்னு சொன்னால், ஒரு நிறுவனம், ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னால் அந்த தூண் சொல்லுவாங்க. இப்போ இந்த கம்பெனியினுடைய தூணே இவர் தாங்க ரொம்ப முக்கியமானவர். இவர் இல்லைனா இந்த காரியம் நடக்காது. இந்த அம்மா இல்லைனா, இந்த ஐயா இல்லைனா, இந்த தம்பி இல்லைனா, இவ்வளவு தூரம் இந்த கம்பெனியை வளர்த்து கொண்டு வந்ததற்கு இவங்க ரொம்ப யாராக இருக்கிறாங்க? தூணு மாதிரி நிற்கிறாங்க. அப்போ ஒரு சமுதாயத்திலே நாம் யாராக இருக்க வேண்டும் என்றால் ஒரு தூணாக இருக்க வேண்டும். சபையிலும் நாம் யாராக இருக்க வேண்டும் என்றால் ஒரு தூணாக இருக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய ஆலயத்திலே அவனை தூணாக வைத்திருப்பதாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சொன்ன வார்த்தை பழைய ஏற்பாடிலே ஒரு 2 நபரை தூணாக நிற்க வச்சிருக்கிறாங்க. பழைய ஏற்பாடில் தூணுன்னு சொன்னதுனால 2 பேரை நிற்க வச்சிருக்கிறாங்க. நம்முடைய சபையினுடைய அந்த கட்டிட அமைப்பு அவ்வளவு நேர்த்தியாக நம்முடைய பிரதர் எடிஜுவல் பிரதர் அவர்கள் அவ்வளவு அழகாக அதை வர்ணித்து செஞ்சிருப்பார். ஒவ்வொரு காரியங்களும் அதில் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிறது. இப்போ நம்முடைய வெளியே நீங்கள் போனீங்கன்னா ஒரு 2 தூண் இருக்கும். அந்த 2 தூண் தான் அந்த வெளியே எதை பிடித்து கொண்டு இருக்கிறது? அந்த கூரை அப்படியே பிடித்து கொண்டு இருக்கிறது. வெளியே ஷீட் போட்டிருக்காங்க இல்லையா, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தூண். இப்போ அந்த 2 தூண் குறித்து நான் உங்களுக்கு அதிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். அப்படி அந்த 2 பேரையும் கொடுத்துட்டார்.
அந்த 2 தூணையும் வைத்து என்ன செய்து விட்டார் என்றால் 2 பேரையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டிருக்கிறார். இப்படி எங்கேயாவது படிச்சிருக்கிறீங்களா, தியானம் பண்ணியிருக்கிறீங்களா என்றால் நிச்சயமாக நீங்கள் படித்திருப்பீர்கள், தியானம் செய்திருப்பீர்கள். வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை 546வது பக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 3வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். அதனுடைய 15லிருந்து 17 வரை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு யாரை கொண்டு வருவதை நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலமோன் போட்ட அஸ்திபாரமானது முற்காலத்து அளவின்படியே 60 முழ நீளமும் 20 முழம் அகலமுமாய் இருந்தது. இப்படியே நாம் தொடங்கி அங்கிருந்து நாம் படித்து கொண்டு வரும் பொழுது அதனுடைய 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது ஆலயத்திற்கு முன்னாக 35 முழ உயரமுமான 2 தூண்களையும் அவைகளுடைய முனைகளின் மேலிருக்கும் 5 முழ உயரமும் கும்பங்களையும் உண்டாக்கி சந்நிதிக்கு முன்னிருக்க சங்கிலிகளையும் பண்ணி தூண்களின் முனைகளின் மேல் பற்ற வைத்து 100 மாதள பழங்களையும் பண்ணி அந்த சங்கிலிகளிலே கோர்த்தான். அந்த தூண்களை அவன் தேவாலயத்திற்கு முன்பதாக ஒன்றை வலதுபுறத்திலும் ஒன்றை இடதுபுறத்திலும் நாட்டி வலதுபுறமானதற்கு யாக்கின் என்றும் இடதுபுறமானதற்கு போவாசும் என்றும் என்ன செய்தான் என்றால் பேரிட்டான். நான் தான் சொன்னேன், 2 தூண் வெளியே இருக்குது. நீங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க, நான் உங்களை எப்படி பார்க்கிறேன். ஒரு வீட்டை சொல்லும் பொழுது அந்த வீட்டினுடைய தூண்கள், அந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டை தாங்குகிற தூண் குறித்தல்ல, உயிரோடு இருக்கிற நாம் அதில் யாராக இருந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் இந்த வீடுகளில் வாழ்கிறோம். ஜெயம் கொள்கிறோம் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே யாராக்குவேன் என்றால் தூணாக்குவேன். நாம் அந்த ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு, ஆவிக்குரிய சிந்தையோடு, ஆவிக்குரிய புரிதலோடு, ஆவிக்குரிய உணர்வோடு கூட நாம் அமர்ந்து வசனங்களை நாம் தியானம் பண்ணி நாம் யாராக இருக்க வேண்டும், தூணாக இருக்க வேண்டும். இந்த வீட்டுக்கு தூண், சபைக்கு ஒரு தூண், சமுதாயத்திற்கு ஒரு தூண். நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆதரவாக இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம். போவாஸ் யாக்கின் என்கிற பெயரை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாலமோன் யாரு? போவாஸுடைய பெயரையும் யாக்கோனுடைய பெயரையும் அந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தில் எப்படி அதெல்லாம் அந்த கற்பனையின் அவருடைய எண்ணங்கள் எவ்வளோ பெரிய ஞானம், அவ்வளோ ஞானத்தை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் சாலமோனுக்கு. அந்த ஞானத்தை எந்த அளவுக்கு அவர் பயன்படுத்தி கொண்டார். அந்த போவாசும் யாக்கின் பேர் வருவதற்கு எவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டியது இருந்திருக்கிறது. போவாஸ் அப்படின்னு எடுத்து டப்புன்னு போட்டுருவாங்களா? யாக்கின் ஒரு பேர் எடுத்து போட்ட முடியுமானா? அப்போ அதில் எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதில் ஏதாவது இருக்கும் இல்லையா? சரி, போவாஸ்னா நல்லா தெரியும் நமக்கு, ரூத்தினுடைய யார் கணவர். ஆனால் யாக்கின் என்பவர் யார்? அப்போ அதில் பொறிக்கப்பட்டிருக்கிற, பதிவு செய்யப்பட்டிருக்கிற பெயர் ஏதோ லேசுப்பட்டதல்ல. இதெல்லாம் எங்கே கொண்டு வருகிறார் என்றால் புதிய ஏற்பாடில் வரைக்கும் கொண்டு வருகிறார். அந்த ஆலயம் அது எதுவாக இருக்கிறது என்றால் அதுதான் கிறிஸ்துவின் சரீரமான ஆலயமாக இருக்கிறது, சபையாக இருக்கிறது. பழைய ஏற்பாடில் நம்ம பேரெல்லாம் பார்க்குறோம், அந்த பேர் இந்த பேர்லாம் எனக்கு என்னத்துக்கு, இந்த பேர்லாம் எதுக்கு அது அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படியே நம்ம தள்ளிட்டு போயிடுவோம். ஆனால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் ஆழமான புரிதலோடு கூட புரிந்தால் மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம்
அதனுடைய 21வது வசனம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். 433வது பக்கம், 433வது பக்கம், 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாக்கீன் என்றும், இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாசும் என்றும் என்ன செய்தான் என்றால் பெயரிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இதுக்கு ஒருத்தர் வரார் வேலை செய்யறதுக்கு. யாரு? இந்த தேவனுடைய ஆலயத்தை வேலை செய்வதற்கு அந்த கட்டிட காரியங்கள், அந்த பித்தளையை என்ன செய்யணும், அதில் பூ எப்படி பண்ணணும், அதில் சங்கிலி எப்படி வரணும், இதெல்லாம் லேசுப்பட்டதல்ல. இதை கொத்தனார் கூப்பிட்டா வேலை செஞ்சுட்டு போவார். இன்ஜினியர் கூப்பிட்டு இதை வரைஞ்சி கொடுக்க சொன்னால் வரைஞ்சி கொடுக்க போகிறாங்க, கட்டிட்டு போகிறாங்க, பணம் கொடுக்க போகிறோம். இதில் என்ன இதெல்லாம் வரணும், இதெல்லாம் போகணும், இதுக்கெல்லாம் என்ன கலர், இதுக்கெல்லாம் என்ன டிசைன், ஒரு ஹாலுக்கோ ஒரு பெட்ரூமுக்கோ ஒரு கிச்சனுக்கோ எனக்கு இந்த கலர் வேணும், இது இப்படி இப்படி வேணும், இது இப்படி வேணும். ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு பெண் இப்படி வேணும், பையன் எனக்கு இப்படி வேணும், ஒரு வேலையாக இருந்தாலும் எனக்கு இப்படி வேணும், ஒரு படிப்பாக இருந்தாலும் இப்படி வேணும் என்கிற விஷயத்தில் சாலமோனுக்கு எவ்வளவு ஒரு தெய்வீக ஞானங்கள். அதெல்லாம் நாம் மாமிச கண்ணோட்டமாய் பாராமல் ஒரு ஆவிக்குரிய சிந்தையோடு நாம் பார்க்க வேண்டும். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். ராஜாவாகிய சாலோம் ஈராம் என்னும் ஒருவனை தீரிவிலிருந்து அழைப்பித்தான். எதுக்கு அவரை கொண்டு வரணும்? ஏன் அவங்கள கொண்டு வரணும்? 14வது வசனம். இவன் நப்தலி கோத்தரத்தாலாகிய ஒரு கைப்பெண்ணின் மகன், இவன் தகப்பன் தீரு நகரத்தானான் கண்ணான், இவன் சகலவித வெண்கல வேலைகளையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்திலே வந்து அவன் வேலைகளெல்லாம் செய்தான் என்று பார்க்கிறோம். அந்த வேலை செய்வதற்கு அவனுக்கு என்னெல்லாம் இருக்குது? யுக்தி, புத்தி, அறிவு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். தூணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். தூணு வீட்டுக்கு நீங்கள் தூணு அப்படின்னு சொன்னால், கம்பெனிக்கு நீங்கள் ஒரு தூணு, நீங்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தூணுனா அவ்வளோதானா? அதோடு நின்றுடுச்சா? அப்போ அவர் எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பார், அவர் என்னென்னலாம் செஞ்சிருப்பார், எவ்வளோ செயல்படுத்தியிருப்பார் இல்லையா? அந்த மனிதனுக்கு, அந்த ஈராம் என்பவருக்கு யுக்தி, புத்தி, அறிவு, எவ்வளோ யுக்தி இருந்திருக்குது. இதெல்லாம் யாருக்கு அடையாளமாய் செய்யப்படுகிறது என்றால், நமது அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் செய்யப்படுகிறது. அந்த தூண் எப்படி செய்யப்படுகிறதுன்னு பாருங்க. இவன் 2 வெண்கல தூண்களையும் உண்டாக்கினான். இதுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தம் இருக்குதா? ஏன்னா நமக்கு அவ்வளோதானே புக்தி, நமக்கு அவ்வளோதானே யுக்தி அப்படின்னு நாம் நினச்சிருக்கிறோம். இல்லை, நம்ம வேதாகமத்தை படிக்கணும். இங்கே படிக்கிறது மட்டும் இல்லை, ஊழியம் செய்யணும். அதுதான் உங்களுக்கு எப்பவும் வழியுறுத்துறது இல்லையா? இங்கே எல்லாரும் யாராக இருக்கிறோம்? போதனை செய்கிறது மாத்திரமல்ல, எத்தனை பேர் ஆசாரிய ஊழியம் செய்கிறோம்? ஆசாரிய ஊழியம் செய்யணும். வெட்டணும், குத்தணும், அறுக்கணும், அதை என்னென்னலாம் செய்யணும், அந்த ஆடை எப்படி கொண்டு வரணும், அந்த மாடை என்ன செய்யணும், அதை எங்கே தகனிக்கணும், அதை என்ன பண்ணணும், இதெல்லாம் நாம் என்ன செய்யணும். நாம் பிரசங்கம் செய்வதல்ல, ஒவ்வொருவரும் எல்லாருமே ஆண் பெண் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, வேதத்தை படிப்பது மாத்திரமல்ல, ஊழியங்களை செய்ய வேண்டும். அங்கே ஒருத்தர் செய்கிறாராம். என்ன செய்கிறாரு? தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ணுறாரு? வேலை செய்கிறார். அதுக்கு என்ன தேவை? யுக்தி, புத்தி, அறிவு. அது எதால செய்கிறாரு? அந்த தூணை வெண்கலம். எதால? வெண்கலம். வேதாகமத்தில் படிக்கிறோம் பாருங்களேன். அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்ப்பிக்கப்பட்ட 2 கும்பங்களையும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 5 முழம் உயரமாயிருந்தது. தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களும் வலை போன்ற பின்னல்களையும் சங்கிலி போன்ற தொங்கல்களையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வேளாக இருந்தது. தூண்களை பண்ணின விதமாவது, தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதுளை பழங்களையும்
செய்துவித்தான். மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் 4 முழ உயரமாயிருந்தது. 2 தூண்கள் மேலுள்ள கும்பங்கள் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்திலே விம்மிய 200 மாதுளப்பழங்கள் வரிசையும் சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலுள்ளையும் அப்படியே இருந்தது. அந்த தூண்களை தேவாலயத்தின் வாசல் மண்டபத்திலே நிறுத்தினான். அவன் வலதுபுறத்திலே நிறுத்தின தூணுக்கு யாக்கின் என்றும், இடதுபுறம் நிறுத்தின தூணுக்கு போவாசம் என்றும் பெயரிட்டான். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இயேசு கிறிஸ்தை குறித்து விதமாய் சொல்லப்படுகிறது. அந்த வெண்கலத்தாலே செய்யப்பட்டதுன்னு சொன்னார் இல்லையா, அது புதிய ஏற்பாட்டில் எப்படி கொண்டு வரார் பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். வெளிப்படுத்தல் 1:15 நாம் பார்க்கும் பொழுது 334வது பக்கம் நானே வாசிக்கிறேன். அவருடைய பாதங்கள் உலைகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. 14 அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாயிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைகளத்து காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. பார்த்தீங்களா, தேவனுடைய அந்த பழைய ஏற்பாடிலே சாலமோன் கட்டின அந்த ஆலயத்திலே அந்த 2 தூணு நிற்குது. அந்த 2 தூணும் வெண்கலத்தால் செய்யப்பட்டது. இதெல்லாம் என்ன நடந்ததுன்னா, பாபிலோன் அரசாட்சி செய்யும் பொழுது சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை தூள் தூளாக்கிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. வெண்கலத்தால் முழுவதுமாய் செய்யப்பட்ட அந்த வெண்கலத்தை கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக கொண்டு போயிட்டாங்க. திரும்பவும் கட்டும் பொழுது அந்த வெண்கல தூணெல்லாம் வரல, வெண்கலத்தூண் வரவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பிழைப்பதற்கு வெண்கல சர்பத்தை கொண்டு வந்து வைத்திருந்தார். மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடியவருக்கு பிழைக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்டதெல்லாம் மாமிசம், பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்டதெல்லாம் கட்டிடம், பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்டதெல்லாம் சரீரமானது. ஆனால் புதிய ஏற்பாடில் சொல்லப்படுகிறது எல்லாமே ஆவிக்குரியது. அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே மையப்படுத்தி சொல்லப்பட்ட வேத வசனம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பழைய ஏற்பாடில் ஒரு ஆடை கொடுக்கிறியா, அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எவ்வளவு மிக 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 முக்கியமானவர். இயேசு சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய ஆலயத்திலே. யாருடைய ஆலயத்திலே? அவருடைய ஆலயத்திலே. அப்போ அவருக்கு தான், அவர் பேர் தானே வைப்பாங்க. என் ஆலயம் சொன்னால் அப்போ யார் பேர் வைப்பாங்க? மதன் ராஜா பேரை வைப்பார் இயேசு கிறிஸ்து. அவர் ரத்தத்தை சிந்தி, அவர் உயிரை கொடுத்து, தன்னுடைய சுய ரத்தத்தை கொண்ட சபைக்கு என்ன பேர் சொல்லுவார்? சபைக்கு. அப்போ இன்னைக்கு சபையில் பானால் என்ன பேர் இருக்கிறது? இப்போ நம்ம சபையினுடைய பெயர் என்ன? இயேசு கிறிஸ்து அல்லவா? அப்போ அந்த சரீரமான சபையில் உங்களையும் என்னை யாராக வைப்பான்னு சொல்லியிருக்கிறாரு? தூணாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த காரியத்தை குறித்து நாம் இன்னும் ஆழமாய் படிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 13வது வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அந்த சம்பவத்தை நாம் சொன்னேன் இல்லையா, அந்த சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 13வது வசனம் 504வது பக்கம். என்ன நடந்தது? கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தையர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்து கொண்டு போனார்கள். பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் சாலமோன் செஞ்ச காரியம். பிற்காலங்களில் ஆட்சிகள் மாறுகிறது. கல்தையர் வராங்க, மேதியா பெர்சியா வராங்க, பாபிலோனர் வராங்க, ரோமர்கள் வராங்க. சபை என்ன செய்யப்படுகிறது? கர்த்தருடைய ஆலயம் சிதறடிச்சு போகிறது. நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்தால், சபைக்குள்ளே கட்டிடத்துக்குள்ளே வந்தால் தொட்டு
ஆனால் எங்கே வந்து உக்காந்துருக்குறோம், என்ன செஞ்சுருக்கிறோம்? கட்டிடத்தை தொட்டு கும்பிடுறதுக்கு அல்ல. இன்றைக்கி கட்டிடத்தை நம்ம என்ன செய்ய தேவையில்லை, தொட்டு கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த வேதாகம் சொல்கிறது நாம தான் அந்த ஆலயம். யார் தான் அந்த ஆலயம்? நாம தான் அந்த ஆலயம். பிரதர் அலெக்ஸ் பிரதர் இன்றைக்கி கர்த்தருடைய பந்தியில் பேசினார் இல்லையா? கர்த்தருடைய பந்தியை நம்ம என்ன செய்யக்கூடாது, வாரம் தவறக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? தவற விட்டுட்டா என்ன நடக்கணும்னு சொன்னார் இல்லையா? ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, தவறாமல் நாம் அதில் பங்கு பெற வேண்டும். அவ்வளவு அழகாய் செய்யப்பட்ட அந்த வெண்கல தூண் அந்த கல்தேயர், அந்த பாபிலோனர்கள் கொண்டு போய் விட்டார்கள். எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போயிட்டாங்க. அதாவது அந்த தூணை வெட்டி, அந்த ஏன்னா வெண்கலம் அதெல்லாம் ஒன்று இங்கே இருக்கக்கூடாது, இவங்க எதுவும் செய்யக்கூடாது. தேவன் எவ்வளவு மகிமையாக உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு வருகிறார். வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற அனைத்து காரியம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே நம்முடைய மேசியை பற்றி அங்கு நிழலாக இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய நிஜமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த யாக்கீனை குறித்து உங்களுக்கு முதலாவதாக சொல்ல ஆசைப்படுகிறேன். யார் இந்த யாக்கீன்? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஆதியாகமத்துக்கு திருப்பி கொள்ளுவோம். 46ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அந்த 2 தூண் சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த முதல் தூண் ஆதியாகமம் 46வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். சிமியோனுடைய குமாரர் எமுவேல், யாமின், ஓகாத், யாக்கின், சோகார், கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் என்பவர்களே. அதில் ஒரு பேர் வந்திருக்கதா, சிமியோனுடைய குமாரன். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் என்றால் 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளிலே ஒருவருடைய பெயர் என்னது? சிமியோன். அந்த சிமியோன்ல ஒரு மகனுடைய பெயர் என்ன பேரு? யாக்கின் என்கிற பெயரை பெறுவதை நாம் பார்க்க முடியும். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். இங்கு இன்னொரு யாக்கின் பெயரை சொல்லப்படுகிறது. 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே ஆசாரியர்களில் யோயாதாயா, யோயா, யோயாரீப், யாக்கின் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது 2வது ஒரு பெயர். 3வது பெயராக நாம் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அதை நாம் வேதாகமத்தில் நாம் படிக்க முடியும். 1 ராஜாக்கள் 24வது அதிகாரம், 1 நாளாகமம் 24வது அதிகாரம் முதல் வசனம். 1 நாளாகமம் 24வது அதிகாரம் முதல் வசனம். ஆரோனின் புத்திரரின் வகுப்புகளான ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலியசர், இத்தமார் என்பவர்கள். நாதாபும் அபியும் எப்படி இறந்து போனாங்க நமக்கு நிச்சயமாக தெரியும். இதில் எலியேசரும் இத்தமாரையும் நம் வேதாகமத்தில் நம்ம படிக்க முடியும். ஏன்னா நாதாபும் அபியும் அங்கே என்னமா 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாதாபும் அபியும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் எலியேசரும் இத்தமாரும் ஆசாரியும் ஊழியம் செய்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அதில் 21வது வசனத்தை நாம் பார்ப்போம். 21வது வசனம் அதனுடைய மன்னிக்கவும் 17வது வசனம். 21வது யாக்கினின் பேர் வழிக்கும் 22வது காமுவேலின் பேர் வழிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். யார் யார் என்னென்ன ஊழியம் செய்யணும் அப்படின்னு அந்த 21வது வகுப்பிலே யாக்கின் என்கிற பெயரை நாம் பார்க்க முடியும். யாக்கின் என்பதற்கு அர்த்தம் யாதம் என்றால், யெகோவா என்ன செய்கிறார் என்றால், இதோ ஸ்தாபித்தார் என்கிற பெயர். யெகோவா தான் என்ன செய்தார்? ஸ்தாபித்தார் என்கிற அந்த யாக்கினுடைய பெயரும் அர்த்தம் என்றால் ஸ்தாபித்தார். இது எங்கே புதிய ஏற்பாட்டில் கொண்டு வருகிறார் என்றால், வேதாகமத்தில் நாம் படிக்கும் பொழுது இதை எங்கே கொண்டு வராரு நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, போவாஸ் யூத கோத்திரத்தை சேர்ந்தவர் என்பதை நாம் அறிந்தது. ஆனால் இந்த யாக்கின் என்று சொன்னேனே, இதை எப்படி உள்ள
தேவன் கொண்டு வராரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், சல்மோன் போவாசை ராகாபினிடத்திலே பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்திலே பெற்றான், ஓபேத் ஈசை பெற்றான், ஈசை தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா என்று இப்படியாக நம்ம பார்க்க முடியும். அப்ப ஆபிரகாமின் அந்த சந்ததியிலிருந்து, அந்த யூத கோத்திரத்திலிருந்து நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அதில் போவாஸ் உள்ளே வந்துட்டார். இடது புறத்தில் இருக்கிற தூணுக்கு போவாஸ் என்கிற பெயரிடு, அது யூதை கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்ப இன்னொரு பெயரை கொண்டு வருகிறார், யாக்கிம் என்கிற பெயரை கொண்டு வருகிறார். அதை எப்படி கொண்டு வருகிறார் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இதோ ஆண் வழியாக சொல்லப்படுகிற சந்ததியை கொண்டு வருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கும் பொழுது மரியாளுடைய சந்ததியை உள்ளே கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். எல்லாருமே அப்பா அப்பா அப்பான்னு சொல்லியே பழகிட்டோம். அப்பாவுடைய கோத்திரத்தை மாத்திரமே சொல்லி வரக்கூடிய பார்க்க முடியும். பெண்ணினுடைய வழியிலிருந்து யார் வராங்கன்னு யாராவது சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அப்பாவுடைய இன்ஷியலாக தான் என்ன செய்வோம், நம்ம போட்டுக்குவோம். சில வடநாடு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய பெயரை போட்டிருப்பாங்க, சிலருக்கு அந்த குடும்ப பெயர் ஒன்று இருக்கும். ஆனால் அம்மாவுடைய வழி யாராவது சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாடை அப்படி அல்ல, இங்கே மரியாளுடைய சந்ததியும் உள்ளே கொண்டு வருகிறார். அப்போ யார் அந்த மரியாள், எங்கேருந்தெல்லாம் கொண்டு வருகிறார் என்று நாம் பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 23. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமார் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். என்ன ஏதாவது ஒரு இது இருக்கிறதா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரிய ஒருவன் இருந்தான். இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம். வீட்டில் இருந்து கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா நான் இப்போ இதெல்லாம் நேரம் சொல்லிட்டு இருந்தேன்னா ஒரு பைபிள் ஸ்டடி மாரி ஆகிடும். நீங்கள் அதெல்லாம் இருந்து வீட்டில் இருந்து படிக்கணும். அபியா, அப்போ அதில் ஒவ்வொரு பேரை கொண்டு வருவார். அதில் நாத்தான் அப்படின்னு கொண்டு வருவார். இந்த ஆரோன் ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணுறார். எந்த கோத்திரத்தில் கொண்டு போய் கல்யாணம் பண்ணுகிறார் என்றால், யூத கோத்திரத்தில் ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுகிறார். யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆரோன் அமினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபிபியும் எலியேசரையும் இத்தாமாரையும் பெற்றான் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே படிக்கிறோம். இந்த 2 பெயரையும், ஆரோன் யார் என்றால் லேவி கோத்திரம். இந்த ஆரோன் யாரை போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு? யூத கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அந்த சந்ததி எப்படி வருது பாருங்க. ஒரு பக்கம் யூத கோத்திரத்தில் போவாஸ் வருகிறார். அந்த கோத்திரத்தில் தான் இரட்சகர் இயேசு கிறிஸ்து யோசேப்பை மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரியாள் ஏலியின் குமார்த்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த மரியாள், இந்த ஏலி யார்? அப்படி அந்த பெண் வழி நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் அபினதாப், நாத்தான் அப்படின்னு வரும். இதெல்லாம் எங்கே குறிக்கிறது என்றால், அப்போ பெண் வழியாக ஆண் வழியாக 2 கோத்திரங்களையும் அந்த இடத்திலே சாலமோன் அவ்வளோ ஒரு தெய்வீக ஞானமாய் அந்த பெயரை முன்னாடி கொண்டு வந்து வைப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த யாக்கின் கோத்திரத்திலே அது கடந்து வருகிறது கூடியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் இது ஏனோ தானோ படித்து விடக்கூடாது. இதில் நிறைய உள்ளே இருக்கிறது. நான் இப்போ இது கிட்டத்தட்ட சொன்னோன்னா ஒரு 1 மணி நேரம் ஆகுது அந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றாய். ஆனால் அதனால் நீங்கள் வீட்டில் இருந்து அதை முழுவதுமாக தியானம் செய்து பாருங்கள். யார் இவர், ஏன் இதை இங்கே கொண்டு வந்து வைக்கிறாரு? இந்த யாக்கின் யெகோவா என்னை ஸ்தாபித்தார் என்கிற அர்த்தம். உங்களையும் என்னையும் இன்றைக்கு தூணாக வைத்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து இதனுடைய ஸ்தாபகர். யார் ஸ்தாபகர்? இந்த சபையினுடைய ஸ்தாபகர். எடி ஜோயல் பிரதரோ
இங்கே இருக்கிற நீங்களும் நானும் யாரும் அல்ல. யார் என்றால் இதனுடைய ஸ்தாபகர் இயேசு கிறிஸ்து தான். யாருங்க அதை ஆரம்பித்தது? இயேசு கிறிஸ்து தான் ஆரம்பித்தது. எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இந்த இடத்திலே கனியாகுளத்திலே இன்றைக்கு ஒன்றாய் கூடியிருக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூய இரத்தத்தை கொடுத்து வாங்கின சபையிலே நம்மளை ஸ்தாபித்திருக்கிறார். அப்போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என் தேவனுடைய ஆலயத்திலே அவனை யாராக்குவேன் என்றால் தூணாக்குவேன். அந்த யாக்கின் ஸ்தாபித்தார் என்று நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து வேதாகமத்திலே இரண்டாவது நபராக அந்த இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய போவாஸ் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த போவாஸை குறித்து சில காரியங்களை உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த போவாஸ் எப்படிப்பட்ட குணம் நிறைந்தவர்? இவர் யார்? இவர் ஆக்சுவலாக அந்த புத்தகத்தினுடைய பெயர் ரூத்தின் புத்தகம் நம்ம போடக்கூடாது, போவாஸ் பெயர் தான் போட்டிருக்கணும். ஆனால் என்ன பெயர் தான் எழுதப்பட்டிருக்கிறது? ரூத். அந்த ரூத் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவள்? மோப் கோத்திரத்தை சேர்ந்தவள். ஒரு புறஜாதியான பெண்ணு. யாரான பெண்ணு? இயேசு பிறந்தார் இல்லையா, அந்த யோசேப்பினுடைய மகன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா. அந்த அந்த வார்த்தையை படிங்களா எல்லாரும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழே நீங்கள் படிச்சிங்கன்னா 18வது வசனம், இயேசு கிறிஸ்துடைய ஜனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்யாதே, அவளை நீ தள்ளிவிடாதே, அது உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவி என்று, ஆவினாலே உண்டானது என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்க முடியும். அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இருபத்தி 3வது வசனம். அப்பொழுது இயேசுக்கு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். நல்லா கவனிச்சுங்க, யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இந்த ரூத்தை குறித்து நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த போவாசை குறித்து. இங்கே அசுத்தமானதை எவ்வளவு தேவன் பரிசுத்தமாக்குகிறார். நீங்களும் நானும் எவ்வளோ அசுத்தத்தில் இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். நம்ம இன்னைக்கு பரிசுத்தத்தில் கொண்டு வந்து இன்னைக்கு அவருடைய ஆலயத்தில் நம்மளை தூணாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது. 3வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். பாரோஸ் எஸ்ராமை பெற்றான். எஸ்ரம் ஆராமை பெற்றான். ஆராம் அபினதாபை பெற்றான். அபினதாபா நாகோசானை பெற்றான். நாகோசான் சல்மானை பெற்றான். சல்மான் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றான். ராகாப் யார் தெரியுமா? ராகாப் யார் தெரியுமா? அவள் ஒரு வேசி. தாமார் யார் தெரியுமா? யூத அந்த கோத்தரத்திலே தன்னுடைய மருமகளை கல்யாணம் செய்தவர் தான் அந்த யூதா. அதுதான் தாமார். நம்ம எதெல்லாம் அசுத்தமாக நினைக்கிறோமோ, எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிளானை எப்படி கொண்டு வர பாருங்க. நீங்களும் நானும் எத்தனை சந்ததி, எத்தனை வரலாறு, என்ன பண்ணாங்க, ஏது செஞ்சாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி உங்களையும் என்னையும் அவருடைய ஆலயத்திலே தூணாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையை பயபக்தியோடு கூட நம்ம ஒவ்வொருவரும் கொண்டு செல்ல வேண்டும். தாமார். 2வது ராகாப். ராகாப் யாரு? அந்த எரிகோ கோட்டையிலே வீட்டை வைத்திருந்தவள். அங்கே வரக்கூடிய அந்த கானானிலிருந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு தப்பிப்பதற்காக அவள் என்ன செய்தாள்? அவள் ஒரு பெரிய காரியத்தை செய்தாள். அப்போ ராகாபுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. எல்லாரும் மரித்து போகும் பொழுது அவள் மரித்து போகாமல் அவளுக்கு ஒரு நன்மை கிடைத்தது. அந்த ராகாபை பெற்றெடுத்தல் தான் யாரு? போவாஸ்.
தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம். போவாசை ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். அந்த ரூத்து யாரு? மோபனிய பெண்மணி. அந்த அம்மா யாரு? மோப் பெண்மணி. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்த நகோமனுடைய மகனை கல்யாணம் பண்ணாங்க இல்லையா? கிலியோன் மக்லோன். கிலியோனை திருமணம் செய்தவர். அந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் செத்தவனே நினச்சிக்கிட்டு இருக்கிறது அல்ல, போவாஸ் வந்துட்டார் உள்ள. அந்த போவாஸ்னுடைய தாவீதனுடைய தாத்தா யார் தெரியுமா? அவர் தான் போவாஸ். அந்த தாவீதனுடைய கோத்திரத்தில் பாருங்க, ஒன்றும் இல்லாத குடும்பத்திலே அண்ட சராசரங்களையும் படைத்தாளுகிற அந்த சர்வ வல்லவர் அங்கு வந்து பிறக்கிறார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய திட்டம்! அது மாமிசமானது. ஆனால் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இயேசு பிறந்திருக்கிறார், இயேசு இருக்கிறார். அவருடைய வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய தூணு தெரியுமா? இந்த தூணை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அசைச்சு பார்க்குறோமா? அதை இடிச்சுக்கிட்டு இருக்கோமா? நாமளே சேதாரம் செய்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட தூணாக நின்று கொண்டிருக்கிறோம்? ஒரு வீட்டுக்கு, ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு கம்பெனிக்கு நாம் நல்ல ஒரு தூணுன்னு பெயரை பெறணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அவர் வைத்திருக்கிற அந்த பரலோக உன்னதத்திலே நம்ம தூணாக இருப்பதற்கு ஏதாவது தகுதி நம்மகிட்டே இருக்கிறதா? எங்கள் தாத்தா யார் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் அம்மா யார் தெரியுமா? எங்களுக்கு எவ்வளோ ரவுடி தெரியுமா? எத்தனை போலீஸ் தெரியுமா? எத்தனை இன்ஜினியர் இருக்கிறாங்க, எத்தனை டாக்டர் இருக்கிறாங்கன்னு பெருமையாக பேசி கொண்டிருக்கிற மாமிசத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். இந்த உலகத்தின் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் யாராக இருக்கிறார் என்றால் பெரியவராக இருக்கிறார். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நிச்சயமாகவே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தொடர்ந்து அந்த 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் யாரை பெற்றாள் என்றால் சாலமோனை பெற்றாள். ஒவ்வொரு காரியம் எப்படி இருக்கு பாருங்க, வித்தியாசப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ இந்த மாமிசமாய் பார்க்கும் பொழுது அந்த மாமிச எண்ணத்தோடு சிந்தையோடு படிக்காமல் ஒரு ஆவிக்குரிய கண்ணத்தோடு நாம் படிக்க வேண்டும். இடது புறத்தில் இருக்கிற போவாஸ், அந்த போவாஸ் அர்த்தத்திற்கு என்ன அர்த்தம் என்றால் யெகோவா என்னுடைய பலன். ஸ்தாபிக்கப்பட்ட இந்த இடத்திலே நான் யாராக இருக்க வேண்டும் என்றால் பலமாக இருக்க வேண்டும். நான் யாராக இருக்க வேண்டும் சொல்லுங்க? நாம் யாராக இருக்க வேண்டும்? பலமாக இருக்க வேண்டும். நாம் பலமாக இருக்கணுமா? போவாஸ் குறித்து நாம் பார்க்கும் பொழுது, எலிமெலேக்கினுடைய குடும்ப உறுப்பினர் நகோமியினுடைய கணவர் எலிமெலேக் இருக்கிறாரே, நகோமி அம்மா இருக்கிறாங்களே, அந்த அம்மாவனுடைய உறவு முறைதான் இந்த போவாஸ். இந்த போவாஸ் என்ன செய்தார் என்றால் மீட்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் மீட்டார். எதை மீட்டார் என்று நான் பார்த்தால் என்றால் அந்த அம்மாவுடைய சொத்தை மீட்டார். நகோமியுடைய கணவன் இறந்து போய்விட்டார், 2 பிள்ளைங்களும் செத்து போச்சு. நகோமி அந்த ரூத் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், உன் தேவன் தான் என் தேவன், உன்னுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம். நீ எங்கே சாகுறியோ அங்கே சாவேன், நீ எங்கே இருக்கிறியோ நான் அங்கே இருப்பேன்கிற ஒரு தீர்மானம். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்? எத்தனை நாள் வரைக்கும் இந்த சபை, எத்தனை நாள் வரைக்கும் இந்த சபை உங்களுக்கும் எனக்கும்? கொஞ்ச நாள் இங்கே எங்களுக்கு பக்கத்திலே ஒன்று வந்துடுச்சு, அங்கேயா? இது யாருடைய சபை? அதில் யார் பெயர் இருக்கிறது? அதில் என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? வார வாரம் சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்போ புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் எவ்வளவு சம்பந்தங்களை படித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் பங்கு பெற வேண்டும் அல்லவா? இதுதான் இதை ஸ்தாபித்திருக்கிறார். யாக்கின் என்கிற பெயனுடைய அர்த்தம் இதை ஸ்தாபித்தார். போவாஸ் இதை என்ன செய்தார் என்றால் இதுதான் என்னுடைய பலன். சபை எனக்கு என்னவாக இருக்கிறது என்றால் பலமாக இருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் பிள்ளைகளுக்கு நல்லது செய்கிறதா இருந்தாலும் என்னுடைய குடும்பம் உயர்ந்தா இருந்தாலும் தாழ்வா இருந்தாலும் சுவிசேஷத்து நிமித்தமாக நான் எதை இழந்தாலும் நான் ஒரு நாளும் எதை மறக்க மாட்டேன். தொழுகையோ தேவனை சார்ந்திருக்கிற எந்த விஷயத்தையும் அற்ப பணத்திற்காக, அற்ப வேலைக்காக, அற்ப படிப்புக்காக, அற்ப சுகத்திற்காக நான் ஒரு நாளும் எதை மறக்க மாட்டேன். ஏன்னா என்னை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. வெற்றி பெற்றால்தான் என்னுடைய ஆலயத்திலே நான் தூணாக வைப்பேன். பழைய ஏற்பாடிலே யாக்கின் யாரு? போவாசனை ஓகே படிச்சிருக்கிறோம், யாக்கின் தெரியாதே.
ஆனால் இவ்வளவு ஒரு ஆழமான ஒரு காரியத்தை அந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருக்கிறது ஏதோ வந்தோம், பாட்டு பாடினோம், வசனம் வாசித்தோம், ஏதோ 4 வார்த்தை கேட்டேன், போயிடலாம், ஏன் இங்கே வந்து உட்காரணும், ஏன் இங்கே வரணும் அப்படின்னா, அதெல்லாம் தேவனுடைய திட்டம், அதெல்லாம் தேவனுடைய சித்தம். அவருடைய நாமம் அல்லாத, அவர் அஸ்திபாரம் போட்டிருக்கிற அல்லாத எல்லாத்தையும் வேரோடு கூட பிடுங்கிடுவார். என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் நட்டு வச்சிருக்கிறது உங்களை என்னையும் அவர் இங்கே இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறார். இதனுடைய ஆசீர்வாதத்தையும் இதனுடைய ஆழத்தையும் இதனுடைய மகத்துவத்தையும் ஏனோ தானே அல்ல. மறந்துடாதீங்க. அற்ப 1000 ரூபாய்க்கு, அற்ப 100 ரூபாய்க்கு, அற்ப உங்களுடைய சுகத்திற்காக, அற்ப உங்களுடைய சண்டைக்காக, அற்ப உங்களுடைய பலவீனத்திற்காக, அற்ப உங்களுடைய பிரச்சனைக்காக ஸ்தாபித்த இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிடாதீங்க, வேதனைப்படுத்திடாதீங்க. ஜெயம் கொள்ளுகிறன் எவனோ என்னுடைய ஆலயத்திலே தூணாக வைத்திருப்பேன். அந்த தூணுக்கு யாக்கீன், அந்த தூணுக்கு போவாஸ் என்கிற பெயர். பலவீனமே வந்தாலும், சூழ்நிலையே மாறி இருந்தாலும், நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான். அது மழை அடிக்குது, மழை அது வேலை செய்யுது, புயல் அடிக்குது, அது வேலை செய்யுது. கொரோனா வந்தது இல்லையா, நம்ம என்ன செஞ்சோம்? அந்த 52 வாரமும் அந்த தொழுகையினுடைய காரியங்கள் ஒரு நாளும் நான் மறந்து விடவில்லை, நீங்களும் மறந்து விடவில்லை. ஆனால் இப்போ நாம் யாராக இருக்கிறோம்? நாம் யாராக இருந்து கொண்டிருக்கிறோம்? ஜெயம் எங்கே போனது? ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சொத்தை இழந்த அந்த குடும்பம், அந்த குடும்ப வாரிசு இவர் எடுத்துக்கிட்டார். சொந்தக்காரங்கிட்ட போய் பேசுகிறார். போவாஸ் சொந்தக்காரங்கிட்ட போய் பேசுகிறார். எப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா அந்த பொண்ணை, பாவம்ப்பா, நம்முடைய பைபிள் சொல்லியிருக்கு இல்லையா, சட்டத்திட்டம் சொல்லியிருக்கிற நியாயப்பிரமாணம், சந்ததி இல்லைன்னா நீ என்ன செய், சந்ததி உண்டாக்குப்பா, உருவாக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. அண்ணனுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா, தம்பிக்கு பிள்ளை இருக்கிறதுனா அண்ணனுடைய சொத்து யாருக்கு உடைமையாகிறாங்க? தம்பியுடைய பிள்ளைகளுக்கு போகுது. அத்தையுடைய சொத்து மருமக பிள்ளைகளுக்கு போகிறது. இதெல்லாம் சட்டம் நமக்கு இருக்கிறது இல்லையா, இதெல்லாம் வைத்திருக்கிறாங்க இல்லையா. அப்போது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக அந்த போவாஸ் அவரைய ரூத்தை பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். வாசிக்கலாமா? ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், 6வது வசனம் பாருங்களேன். 6வது வசனத்திலிருந்து, ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான். 7வது வசனத்திலும், மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலின் பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான், இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படி அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கழற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பர்களையும் சகல ஜனங்களை நோக்கி, எலிமெலேக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியினுடைய கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பெயர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்களின் மனைவியாயிருந்த மோபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கு இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறீர்கள் என்றால் சாட்சி. வாங்கிக் கொள்ளும். அந்த சுதந்திரவாதி சொல்றானா, வாங்கிக் கொள்ளும். அவன் பேர் வந்ததா வரலாறுல? பழைய ஏற்பாடிலே அந்த வெண்கல தூண் இருந்ததே, போவாஸ் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே, யாக்கின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்க வந்து உட்கார்ந்திருக்கிற? நீங்களும் நானும் எந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம்? போவாஸ் எவ்வளவு அழகாக வாங்கிக்கிட்டார், பணம் கொடுத்து வாங்கி விட்டார் ரூத்தை.
போவாஸ் பணம் கொடுத்து வாங்கிவிட்டார். நம்மளையும் வாங்கியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நம்மளையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரு? வாங்கியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19. எல்லாருமே பைபிளை திருப்புங்க. உங்களையும் என்னையும் இயேசு எப்படி வாங்கியிருக்கிறார்? நம்முடைய மணவாளன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி வாங்கியிருக்கிறார் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 6:19, 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அந்த வார்த்தைக்கு வந்து நீங்களே உங்களது கிடையாது. உங்க சரீரம், உங்க ஆத்துமா, உங்க ஆவி உங்களது கிடையாதுப்பா, அது உங்களது இல்லவே இல்லை என்று நீங்கள் அறியீர்களா? கீழே சொல்றார் பாருங்களேன். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்ட எந்த கிரயம்? இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொண்டு கிரயமாக வாங்கி இருக்கிறார். அவர் வாங்கிட்டார் நம்மளை. உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? போவாஸ் எதை கொண்டு வாங்கினார்? ரூத்தை பணத்தை கொண்டு வாங்கி கொண்டார். கல்யாணம் பண்ணுறோம் இல்லையா? எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறோம்? நகையெல்லாம் போட்டு பணமெல்லாம் கொடுத்து பொருளெல்லாம் கொடுத்து கல்யாணம் செய்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் இந்த இடத்திலே போவாஸ் ரூத்தை எப்படி வாங்குறார் பாருங்க. அந்த சொத்து, அதனுடைய பெயர் அற்றுப்போயிடக்கூடாது. ரூத்தினுடைய எலிமெலேக்கினுடைய பெயரும் மக்லோன் கிலியனுடைய பெயரும் அற்றுப்போயிடக்கூடாது. இந்த மோவாபிய ஸ்திரீயாகி இந்த ரூத்தை நான் என்ன செய்கிறேன் என்றால் நான் மீட்டெடுத்துக் கொள்ளுகிறேன் என்று நாம் பார்க்கிறோம். உங்களையும் என்னையும் பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கை பெறும் பொழுது இங்கே பணம்லாம் கொடுக்கல. உங்களையும் என்னையும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்க, விசுவாசிச்சிங்க, இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்து என்ன செய்தீங்க? திருமுழுக்கை பெற்றுக்கொண்டீங்க. அந்த இடத்திலே அவர் எதை கொடுத்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்போ அந்த போவாஸ் பே அந்த தூணில் பேரை போடுறதுக்கு சொல்லுவோம் இல்லையா? கல்யாணத்தில் என் பேரை போடலை பற்றியா? ஓட்டர் ஐடியிலையோ ஆதார் கார்டுலேயோ அல்லது நம்முடைய பெயர் வரலன்னா எவ்வளோ டென்ஷன் நடக்குது. இப்போ இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று இருக்கு இல்லையா சார், அதில் பேர் வரல, கிடைக்கல, ஃபார்ம் வரல, அது எப்படி திருத்தம் பண்ணணும்னு தெரியல, குழம்பி போய் உக்காந்துருக்குறோம் இல்லையா? அதுபோல் இங்கே போவாஸ் அந்த தூணில் ஜனங்க உள்ளே வரும் பொழுது வலதுபுறம் யாக்கின் பேரும் இடதுபுறம் போவாஸ் பெயரும். யாக்கின் அவர் என்ன செய்தார்? போவாஸ் என்ன செய்தார்? அந்த சாலமோன் அவ்வளோ ஞானமாய் கொண்டு வந்து பெயரை போடுகிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து அவரை நாம் பார்க்கும் பொழுது கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, 1 கொரிந்தியர் 7:23. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் மனுஷனுக்கு யாராகாதிருங்கள், அடிமைகளாய் ஆகாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக இந்த போவாஸ் இடத்தில் இருக்கக்கூடிய குணம், அவர் ரூத்தின் கணவர். யாருடைய கணவர்? ரூத்துக்குள்ள கணவர் போவாஸ். கணவர் அவர் பேர் தான். ஒரு நாளும் மக்லோன் பெயரோ கிலியோன் பெயரை அந்த அம்மா பதிவு செய்யலை. ரூத்தின் கணவர் வறுமையாலே வாடின பொழுதும் ரூத்து அறிந்து தன்னுடைய மனைவியாக்கி கொண்டு எலிமெக்கினுடைய குடும்பத்தினுடைய பெயரை அழியாமல் போவாஸ் காத்து கொண்டார் என்று நாம் இங்கு படிக்க முடியும். மூன்றாவது அவர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் தயாள குணம். தன்னுடைய வயலில் எத்தனையோ பேர் வேலை செஞ்சாலும் கதர் பொறுக்கும்படியாக வந்த ரூத்துக்கு ஒரு சிறப்பு சலுகைகளை அவர் கொடுத்தார். அவளுக்கு நல்ல உணவு கொடுத்தார். அவளுக்கிட்ட எந்த தீங்கும் செய்யாமல், அவரும் கல்யாணம் ஆகலை, இந்த அம்மாவும் கல்யாணம் ஆகலை, அந்த போர்வையை நீக்கிட்டு அந்த கால் மாட்டில் போய் படுத்துக்கிறார். அதெல்லாம் எவ்வளோ ஒரு தேவனுடைய திட்டம் பாருங்க. அப்போ நமக்கு மாமிசம், யார் அங்கே போகிறாங்க, யார் இங்கே வராங்க, யார் அங்கே பேசுகிறாங்க, யார் என்ன செய்கிறாங்க, உங்களுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம் அப்படி இருக்கும். யார் இப்படி போனது, யார் அப்படி வந்தது இல்லையா? ஆனால் போவாசனுடைய கால் தண்டையிலே படுத்துக்கொண்ட அந்த ரூத்துக்கு எவ்வளோ ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தார். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்துடைய சட்டைகளுக்குள்ளாக அடைக்கலமாய் வந்த உங்களையும் என்னையும் நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிப்பார். ரூத்தின் புத்தகம் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுவாராக. அவனுடைய வார்த்தை பாருங்க, ஒவ்வொரு நாளும் எல்லா விதத்திலும் தேவனுடைய வார்த்தையே மையப்படுத்தி பேசுகிறார்.
அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர், வார்த்தைகளுக்கு உட்பட்டவர், வார்த்தையை மீறாதவர், வார்த்தையை சார்ந்திருக்கிறவர். ரூத்தின் புத்தகம் 2:12. உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அந்த வார்த்தை பத்தீங்களா? அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை பத்தீங்களா? போவாசனுடைய வாயிலிருந்து. யாருமா அந்த பொண்ணு? யார் இங்கே வந்து என் கால் மட்டில் வந்து படுத்திருக்கிறது? ஏய் கத்தாத அப்படின்னு. இன்னைக்கு எத்தனை சின்ன குழந்தைங்க, வாலிப பிள்ளைங்களை, எத்தனை தவறுகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான நிறைந்த, நீ அடைக்கலமாய் வந்த அந்த கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் பலன் கொடுப்பார். அந்த தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய பயம் அந்த போவாசின் இடத்துல இருந்தது. தொடர்ந்து வேற என்ன செய்கிறார்? ஒரு தலை சிறந்த நல் குணமுடையவர், ரொம்ப நேர்மையானவர், தேவனுடைய சட்டங்கள் எல்லாம் உண்மையா இருந்தார், அவர் நீதியா இருந்தார். அடுத்தது அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய கேரக்டர், தாவீதனுடைய வம்சத்திலே போவாசனுடைய பெயரும் வந்துடுச்சு. தாவீதனுடைய வம்சத்தில் யாருடைய பெயரும் பதிக்கப்பட்டிருக்கிறது? போவாஸ் பெயர். கிலியோன் பேர் வரணும், ஆனால் கிலியோன் பேர் வரல. யார் பேர் வந்திருக்கிறது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி ஒவ்வொரு கோத்திரமாய் சொல்லி 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 வரும் பொழுது அந்த தூணா அந்த பெயரை கொண்டு வருவதற்கு, ஐயோ நாங்கள் இல்லையே, ஐயோ நான் பாஸ்டர் பையனாக பிறக்கலையே, நான் ரெவரண்ட்டு பையனாக பிறக்கலையே, நான் அங்கே பிறக்கலையே, நான் இப்படி பிறந்திருக்கலாமே, நான் அந்த வீட்டில் பிறந்திருக்கலாமே, நான் இந்த வீட்டில் பிறந்திருக்கேன். எங்கேருந்து பிறந்தாலும் சரி, இன்றைக்கு புதிய ஏற்பாடில் உங்கள் எல்லாரையும் இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாய் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு 2 வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 3:15 வசனம். 1 தீமோத்தேயு 3:15 வசனம். 1 தீமோத்தேயு 287 பக்கம். 287 பக்கம். 1 தீமோத்தேயு 3:15 வசனம். தாமிதிப்பனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கும் தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் யாராக இருக்க வேண்டும் என்றால், சத்தியத்தில் யாராக இருக்கணும்? தூணாக இருக்க வேண்டும். சத்தியத்தில் யாராக இருக்க வேண்டும்? தூண். சத்தியம்னா என்னது? வசனம். சத்தியம் என்றால் தேவன், சத்தியம் என்றால் இயேசு கிறிஸ்து, சத்தியம் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அந்த சத்தியத்திற்காய் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆதாரமாய் தூணாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 2:9 வசனத்திலே வாசித்து நாம் நிறைவு செய்வோம். கலாத்தியர் 2 அதனுடைய 9 வசனத்திலே வாசிக்கும் பொழுது 258 பக்கம். யோவானும் யாக்கோபும் கேபாவும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், கலாத்தியர் 2 வசனத்திலே, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கும் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கையை கொடுத்து, விருத்த சேதனம் உள்ள இடங்களிடத்தில் சுவிசேஷத்தை சொல்வதற்கு பேதுருவுக்கு கொடுக்கப்பட்டது. விருத்த சேதனமே செய்யாத புறஜாதிகளுக்கு நான் என்ன செய்யப்பட்டேன்? நான் அப்போஸ்தல ஊழியத்தை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறேன். இங்கே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் விருத்த சேதனம் இல்லையோ, நீங்களும் நானும் யாராக இருக்க வேண்டும் என்றால் சபையிலே தூணாக இருக்க வேண்டும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளையும் இந்த சபையிலே தூணாக வைங்க, உங்கள் குடும்பத்திலே தூணாக வைங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் என் ஆலயத்திலே, என்னுடைய ஆலயத்திலே அவர்களை யாராக வைப்பேன் என்றால் தூணாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் வீடு தாங்க எனக்கு தூணு, என் அம்மா தான் எனக்கு தூணு, என் அப்பா தான் எனக்கு தூணு, என் பிள்ளைங்க தான் எனக்கு தூணு. உலகத்தில் பல தூண்களை பார்க்க முடியும், கட்டிடங்களை பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய கட்டிடங்கள்லாம் இருக்கிறது. 150-200 கட்டிடங்களுக்கு மேலெல்லாம் இருக்கிறது. துபாயில் பூர்ஜ் கலிஃபான்னு ஒன்று இருக்குது. அங்கே அந்த கட்டிடம் உயர்ந்த ஒரு கட்டிடமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த கட்டிடத்தெல்லாம் தாங்குவதற்கு அந்த தூண் எவ்வளவு பலமாக இருக்கிறது. மரத்தால் செய்யப்பட்ட தூண், கல்லால் செய்யப்பட்ட தூண், உலக தூண்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தூணெல்லாம் இல்லை,
இன்றைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். தூணாக வைப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஜெயம் கொள்ள வேண்டும். போவாசும் யாக்கின் பெயரும் ஏதோ சாதாரணப்பட்டதாய் வரவில்லை. அந்த பெயரெல்லாம் இயேசு கிறிஸ்து சார்ந்திருக்கிறது. அந்த தூணிலே நீங்கள் வர வேண்டும். அந்த ஆலயத்திலே அது இயேசு தன்னுடைய தூய இரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த சபை. யாக்கின் என்றால் ஸ்தாபிப்பவர், இயேசு தான் ஸ்தாபித்தார். போவாஸ் என்றால் என் பலன். அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த சபையில் நீங்கள் யாராக இருக்கணும்? பலமாக இருக்கணும். அப்பப்போ எட்டி பார்த்துட்டு தலையை காட்டிட்டு வாழை நீட்டுறதல்ல. உங்கள் ஊழியம், உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய திட்டங்கள், நான் இருந்தாலும் நான் இல்லைனாலும் நான் செத்தாலும் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், ஜெயம் கொள்ளும் பொழுது யாராங்கிற தூணாகவே இருக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் இந்த வேளையிலே ஜெபத்திலே தெரிந்திருப்போம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் என்ற பாடலை நாம் பாடுவோம். நம்ம யாவரும் எழுந்து நிற்கலாமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாமெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாமெல்லாம். உயிருள்ள நாமெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீர் தேவன், தேவன் ஆர்வமுடன். தேவனே நீர் தேவன், தேவன் ஆர்வமுடன். மகிமையில் வாசிக்கின்றேன், மகிமையை காண்கின்றேன். மகிமையில் வாசிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன்.